பண்ணிடலாம். அஜீஸ் அப்படி சொல்லுவான், வாசன் இப்படி சொல்லுவான். ஏன்னா அஜீஸ் இப்போ தான் வீடு வாங்கினா. ஆமாம், அந்த வீடை வந்து நானும் பார்த்தேன், மாப்பிள்ளையும் பார்த்தான். மாப்பிள்ளை வந்து வாங்கிக்கிறியான்னா கடைசியாக நான் சொன்னேன் இல்லை மாமா. அவன் சொல்கிற ஸ்லாங் எப்படி சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட் டைம் மாமா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துக்கிறாப்புல. அம்மா வீடுனா நல்லா பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பாக நான் வருவேன், அந்த சைடு வருவேன். வந்து கண்டிப்பாக நாளைக்கு பூஜைக்கு வருவான்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம் அவனோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. அதில் வந்து ஒரு முத்திரை குத்துறதுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்கு. என்ன வேலை செஞ்சுருப்பான், அவன் வீடு பேர் சொதப்பிடுவான், அவன் அப்படி பண்ணுருவான், அவன் இப்படி பண்ணுருவான். ப்ரோ உன்னை நம்பி நான் விட்டேன் அவனுக்கு. இது இல்லை உண்மையான விஷயம். இந்த வீட்டு உள்ள அதிகமாக நான் வந்தது வந்து ஸ்லாப் போடும்போது இது போடும்போது அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெயிண்டிங் சார்ட் கொடுத்தாரு, 10 நிமிஷத்தில் செலக்ட் பண்ணோம். சுவிட்சுக்கு 5 நிமிஷத்துக்கு எல்லாத்தையுமே இந்த பூஜை ரூமா 10 ஃபோட்டோ அனுப்புவார், செலக்ட் பண்ணணும். இந்த இன்டீரியர் 10 ஃபோட்டோ செலக்ட் பண்ணணும். இந்த ப்ரொஃபைல் இந்த கொலா வாங்குறது இப்போ பிராண்டடு எல்லாரும் சொன்னதெல்லாம் வச்சு அவர்கிட்ட சொன்னேன். அப்போ பார்த்துக்கோங்க, ஒய்ஃபு, அம்மா, அப்பா, தங்கச்சி, சிஸ்டரு, நான், அப்புறம் எக்ஸட்ராவாக எல்லாரும் சொன்ன ஐடியாவெல்லாம் கேட்டு இவர் எவ்வளோ அடிக்கடி வருவாங்க. ஒரு 4-5 பேர் அவங்க வந்துட்டு என்ன சொல்லிட்டு போவாங்க. யாரு அது சொன்னாங்களேண்ணா, சரி ப்ரோ பண்ணிடலாம். அஜீஸ் அப்படி சொல்லுவான், வாசன் இப்படி சொல்லுவான். ஏன்னா அஜீஸ் இப்போ தான் வீடு வாங்கினா. ஆமாம், அந்த வீடை வந்து நானும் பார்த்தேன், மாப்பிள்ளையும் பார்த்தான். மாப்பிள்ளை வந்து வாங்கிக்கிறியான்னா கடைசியாக நான் சொன்னேன் இல்லை மாமா. நான் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று தான், எனக்கு கூட பிறக்காத அண்ணன் பாலாஜி அவரு. இதை வந்து இந்த வீட்டுக்கோசம் வார்த்தைக்கோசம் சொல்ல, யாரையும் வந்து வார்த்தைக்கோசம் அண்ணான்னு சொல்ல முடியாது. மனசளவில் சொல்கிறேன், எங்கள் அண்ணா நான் ஃப்யூச்சரில் மறுபடியும் வீடு கட்டினாலும் எங்கள் அண்ணன்கிட்ட தான் கொடுப்பேன். எங்கள் அண்ணன் 10 ரூபா சாப்பிட்டாலும் எங்கள் அண்ணனே சாப்பிட்டோம். நம்ம மணிரத்னம் சாருக்கு வந்து கேமராமேனாக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா நம்ம ரவிவர்மன் சார். அவர் தான் எல்லா படத்துக்கும் பண்ணுவார். ரவிவர்மன் சார் வீட்டுக்கே இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. பெருசாக ஒரு வீடு கட்டல, அவர் சிம்பிளாக அவரோட வீட்டில் ஒரு ஒர்க்கு இவர் தான் பண்ணார். அதை என்கிட்ட சொன்னார். அதுக்கோசம் நான் வேலை கொடுக்கல, இவர் பேசினதும் மரியாதையும் அது நல்லா இருந்தனால தான் நான் கொடுத்தேன். அதை எல்லாத்தையுமே ஒரு வெற்றிகரமாக காப்பாற்றி, அதோட எங்கள் அம்மா கொடுத்த ப்ரெஷர் இருக்குது பாருங்கள், பெரிய ப்ரெஷர். இவருக்கு ட்ரிபிள் மடங்குல, அதுக்கும் மேலே 6-8 மடங்கு 11 மடங்குல. ஏன்னா எங்கள் அம்மா வந்து படிப்பறிவு, நாங்கள் நாலேஜ் இல்லாத பர்சனாக இருந்தாலும் காசை வீண் அடிச்சிட்டான்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு வந்து முத்திரை குத்துறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. ஆமாம், எங்கள் மேலே வந்து ஒரு முத்திரை குத்துறதுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்குது. என்ன வேலை செஞ்சுருப்பான், அவன் வீடு பேர் சொதப்பிடுவான், அவன் அப்படி பண்ணுருவான், அவன் இப்படி பண்ணுருவான். அந்த எந்த ஒரு பயம் நான் இருந்தாலுமே அப்ரூவ் நான் வாங்கி தரேன் ப்ரோ. நான் கார்பரேஷனில் லைன் வாங்குறேன். எல்லாமே எனக்கோசம் எனக்கு எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு மெட்ரோவில் உண்மையாலே நான் இவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் தீராது. நாளைக்கு கிரகபிரவேசம், இன்ன வரைக்கும் நான் இன்விடேஷன் இவருக்கு வைக்கல. என்னோட சூழல் அப்படி தெரியும், அவரை பற்றி எனக்கு ஃபுல்லாகவே தெரியும். என்னோட எல்லா கஷ்ட நஷ்டத்தில் எல்லாத்தையும் இருப்பார். ஒரு வருஷத்தில் எல்லாத்தையும் பார்த்தனால இவருக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று தான், எனக்கு கூட பிறக்காத அண்ணன் பாலாஜி அவரு. இதை வந்து இந்த வீட்டுக்கோசம் வார்த்தைக்கோசம் சொல்ல, யாரையும் வந்து வார்த்தைக்கோசம் அண்ணான்னு சொல்ல முடியாது. மனசளவில் சொல்கிறேன், எங்கள் அண்ணா நான் ஃப்யூச்சரில் மறுபடியும் வீடு கட்டினாலும் எங்கள் அண்ணன்கிட்ட தான் கொடுப்பேன். எங்கள் அண்ணன் 10 ரூபா சாப்பிட்டாலும் எங்கள் அண்ணனே சாப்பிட்டோம். சுற்றி பார்க்க போனோம் பாரிஸில் தான். நான் ஒரு கலர் பார்த்தேன் ப்ரோ, அது 8 ரூபா ப்ரோ, இது 13 ரூபா ப்ரோன்னாரு. அப்போ வந்து
ஒரு இன்ஜினியராக வந்து விலை கம்மியாகும், அவன் கம்மியான பொருள் செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு லாபம் ஆகும்னு அவர் எதிர்பார்க்கல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு தடவை வீடு கட்டுறான், நம்மளுக்கு லாபம் இல்லாமல் யாரும் கட்ட போதில்லை. 10 ரூபா கிடைக்கிற இடத்துல 6 ரூபா கிடைச்சாலும் சந்தோஷம். ஒரு இல்லாதவனுக்கு வீடு கட்டி கொடுத்ததுல அவருக்கு சந்தோஷம். என் குடும்பம் வந்து என்றென்றும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும், நான் என் மனைவி மக்கள் என் ஃபேமிலி இருக்கிற வரைக்கும், நாங்கள் இந்த வீடு இருக்கிற வரைக்கும் நாங்கள் பாலாஜின்ற ஒருத்தரை மறக்க மாட்டோம். பேட்டர் ஆப் யூடியூப் சேனலுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அவர் ஃபேமிலி அவர் பசங்க எல்லாருக்கும் நாங்கள் எல்லாம் நல்ல இறைவனை வேண்டிக்கிறோம். அவரும் சீக்கிரம் வீடு கட்டி பெரிய இன்ஜினியராக ஆகணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல நினச்சிக்கிறேன். பர்சனலாக எனக்கு ப்ரோ வந்து ரொம்ப பிடிக்கும். என்னோட பர்சனல் லைஃப் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன். அவரே சொல்லியிருக்காரு, நீங்கள் என்னமோ ஏதோ நினச்சானா உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது அவனுக்கு அவ்வளோ கஷ்டம் அது இது. எனக்கு அந்த எத்தனையோ ப்ராப்ளம், ஸ்டேஷனு, போலீஸு, கோர்ட்டு எல்லாத்தையும் அவர் ஒரு வருஷத்தில் நிறைய பார்த்துட்டார். அதனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவர் ப்ரோ உன்னை நம்பி நான் விட்டேன் அவனுக்கு இது இல்லை உண்மையான விஷயம். இந்த வீட்டு உள்ள அதிகமாக நான் வந்தது வந்து ஸ்லாப் போடும்போது இது போடும்போது அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெயிண்டிங் சார்ட் கொடுத்தாரு, 10 நிமிஷத்தில் செலக்ட் பண்ணோம். சுவிட்சுக்கு 5 நிமிஷத்துக்கு எல்லாத்தையுமே இந்த பூஜை ரூமாக 10 ஃபோட்டோ அனுப்புவார், செலக்ட் பண்ணோம். இந்த இன்டீரியரு 10 ஃபோட்டோ செலக்ட் பண்ணோம். இந்த ப்ரொஃபைல் இந்த கொலா வாங்குறது இப்போ பிராண்டடு இது நல்லாயிருக்கும். நான் சொன்னேன் இப்படி ஏன் கொலா வருதுன்னு. இல்லை ப்ரோ இப்படி இருந்தால் இப்படி திருப்பிக்கலாம், இல்லை இப்படி திருப்பிக்கலாம், நாளைக்கு இது இடத்துல இருந்தால் இது ஒன்று வச்சுக்கலாம். அப்புறம் பியூரிஃபை வைக்கணும். நான் என்ன சொன்னேன், 30 ரூபாய்க்கு தண்ணி கேன் வாங்கி போட்டுக்கலாமே, ஸ்டவ் மேலே கடாயி சாக்கத்தில் சடாயின்ற மாதிரி வாங்கி மாட்டேன். இல்லை இப்படி தான் வைக்கணும், இவ்வளோ பெரிய வீடு கட்டு 30 நாயெல்லாம் இருக்கும் சொன்னார். அதே மாதிரி சொன்னார். இது ஏன் அப்படின்னு, இது வந்து அப்படியே விட்டிங்கன்னா போதும். இதை பாருங்க, இதை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் எல்லாம் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து என் லிஸ்ட்லேயே கிடையாது, இவராக பார்த்து பண்ணேன். இதை பாருங்க, இதை இப்படி தட்டினா போதும், அதுவே மூடிக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல்லாம் எங்கேயுமே ஃபுல்லாக போட மாட்டாங்க, அப்படியே ஒரு கிளாம்ப் மாதிரி கொடுத்துவான். இங்கே எழுத்துக்கோ. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளாக ஒரே வேர்டில் முடுறா அப்படின்னா, இது நான் கட்டின வீட்டுன்றதை விட பணம் தான் நான் கொடுத்தேன். பாலாஜி அவர்கிட்ட நான் சொன்னது ஒரே வார்த்தை தான், அண்ணா நீ ஃபஸ்ட் டைம் வீடு கட்டினா எப்படி கட்டுவியோ அது மாதிரி கட்டினா. ஏன்னா யார் வீடு கட்டினாலுமே, நான் இல்லை யார் வீடு கட்டினாலுமே சொந்த பந்தம்னு ஒன்று குறை சொல்கிறதுக்குனே வருவாங்க. அப்படி சொல்லக்கூடிய காலத்தில் என்னை குறையில மட்டும் மாட்டி விட்டுறாதண்ணா அப்படின்னு சொல்லி பயந்தேன். நான் ஈஸியாக வேற துஷமாக நினைக்கிறாங்க என்ன, அதை சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் இவரு தான் வாங்கி மாட்டினாரு. இதெல்லாம் வந்து சிம்லி அடுப்புக்கு வந்து நான் என்ன சொன்னேன், இங்கே வச்சுருங்க காற்றுல போய்டு. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு மூளைலாம் கிடையாது. இப்படி அடுப்பு இருக்கும் இப்படியே போய்டும் காற்றுல அப்படின்னு நினச்சேன். இல்லை ப்ரோ இந்த மாதிரி வீட்டுக்கு இந்த மாதிரி வைக்கக்கூடாது, மாடலு இப்படி கட்டணும்னாரு. இதை வந்து எப்படியோ சொன்னார், இப்படின்னா ஆன் ஆகிடும். பார்த்தீங்களா சவுண்டு கேட்குது, ஆன் ஆயிடுச்சு சிம்லி. இப்படின்னு 2 தடவை பண்ணோன்னா ஆஃப் ஆகிடும். மறுபடியும் பாருங்கள் ஆன் ஆகிடும். ஆனானப்பட்ட யூடியூபர் இஃபான் வீட்லேயே காட்டியிருக்க மாட்டார், இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் தான் காட்டியிருப்பார். தண்ணி வந்துடும் வச்சிருப்பாரு. இல்லை வச்சிருப்பாரு, சிம்லி வைக்காம வந்துருக்க மாட்டார். மேபி இப்படி ஒரு மாடல் வச்சுருப்பாரு, சுவிட்ச் போடுற மாதிரி வச்சுருப்பாரு. ஆனால் வந்து எனக்கோசம் எல்லாத்தையும் பார்த்து செஞ்சது இவர் தான். கரண்ட்டை சேவ் பண்ணுவோம். 2 வாட்டி பண்ணால் சுத்தமாக ஆஃப் ஆகிடும். எல்லா மதரும் ஆசைப்படுறது ஒன்று தான், வீட்டில் சாமி கும்பிடணும் நல்லா இருக்கணும். எங்கள் அம்மா ஆசைப்பட்டது இந்த பூஜை ரூம் தான் இந்த வீட்டில் உண்மையான திங்க். வீடியோக்கோசம் பொய் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, அப்படி சொல்லி எனக்கு பணமும் வரப்போகிறது இல்லை. எங்கள் அம்மா ஆசைப்பட்டது இந்த மாதிரி பெல் இருக்கணும், திறக்கும் போது சாமி வந்து அந்த பெல் அடிக்கும்போது சாமி குளிர்ச்சியாக இருக்கணும், இந்த சாமிக்கு இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. நானாக எங்கள் அம்மாவுக்கு இந்த வீட்டில் செஞ்சது ஒன்று இதுதான். அப்புறம் வந்து இலை போட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம், இலையை வந்து படையல் நான் போட்டே ஆகணும் அப்படின்னாங்க. அதுக்கு இப்படி படையல் வச்சு சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்றதுக்கு இந்த லைட்டு மட்டி தான் நான் எங்கள் அம்மாக்கோசம் இந்த வீட்லேயே நான் பார்த்து வாங்கினது. இப்படி வரும், அப்புறம் இப்படி வச்சு கலராக மாற்றிக்கலாம். இது மாதிரி பண்ணோம். இது ஒன்று. ஆனால் நிறைய பண்ணி கொடுத்தாரு. வெளிச்சத்துக்கு வந்து அளவே இல்லை என் வீட்டை பொறுத்த வரைக்கும். அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இவர் தான். அப்படியே வந்தீங்கன்னா பாருங்க, கேஸ் வைக்கிறது, கேஸ் வைக்கிறது, இது குப்பை தொட்டி, குப்பை தொட்டி டஸ்ட்பின் வைக்கிறது, அந்த கொலா எல்லாமே நீட் அண்ட் கிளீன் ஒர்க்கு. ஏன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிசயமான விஷயம் ஒன்று சொல்லணும்னா, இந்த வீட்டில் ஏசி வந்து எப்பயுமே நான் கடையிலலாம் மாட்டியிருக்கேன், இப்படியே பைப் லைன் கொடுப்போம். ஆனால் அப்படி கொடுக்கக்கூடாது ப்ரோ. இந்த வீட்டுக்கு பைப் லைன் பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா இருக்காது. இதை உடைச்சி
இங்கே வரைக்கும் கன்சீல் பண்ணி பெயிண்டிங் பண்ணி அப்படியே அதை வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா கிரானைட் ஒர்க் நடந்துருக்குது. லாஸ்ட்டு ஸ்டேஜ் இப்படி வாங்க, இங்கே கொண்டு வந்து வச்சிடலாம், இங்கே வாஷிங் மிஷின் வைக்கலாம், இப்படி எல்லாத்தையுமே பார்த்து சொன்னது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீட்டில் வந்து ராயலாக இருக்கும். இந்த டோர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கூப்பிட்டு போயிட்டு சொன்னது. நான் கேட்டேன், இப்படியே டாப்பால் போட்டு கொடுக்க வேண்டியதானேன்னு. ஏன்னா என் மூளை அவ்வளோதான் தெரியும். நான் இந்த மாதிரி லாக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த டோரை தட்டினாலோ எது பண்ணாலும் எதுவும் அதே மாதிரி லாக்குக்கும் ஒன்று சொன்னார், சேஃப்டி லாக் இஸ் பெஸ்ட் ப்ரோ. இங்கே ஒன்று வச்சு கொடுத்தாரு, இங்கே ஒன்றும் வச்சார். ஏன்னா கீழே வைப்பாங்க எல்லாரும், நான் கீழே தானே வைப்போம் அப்படின்னு. இல்லை ப்ரோ குனிய வேணாம் அவ்வளோ தளவு, இப்படியே இருந்தால் கைக்கு வாட்டமா. இதுதான் வந்து ஒரு இன்ஜினியருக்கு அழகு. எல்லாத்தையுமே நம்ம அப்படி தானே இருக்கோம்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் இதை இப்படி தான் பண்ணணும். ஏன் மெயினான திங் என்ன ப்ரோ இந்த மாதிரி மாட்டியிருக்கீங்க, பழைய மாடலாக இருக்குது, இதை ஃபோட்டோ அமிச்சார். நான் ஒன்று அவருக்கு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், சிம்பிளாக சொன்னேன்னா நான் செலக்ட் பண்ணது வந்து 2500 அதுலையோ, இவர் 5500 இது வாங்கியிருக்கார். இத்தனை லாக் வரும் அதில், ஃபுல் பித்தளைன்னு இது. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் வாங்க, கிச்சனில் நான் வந்து இதெல்லாம் வந்து ஷோவாக இருக்கணும் வாங்க, ஷோவாக இருக்கணும்ன்ட்டு என்ன பண்ணேன், இது மாதிரியா மாட்டினீங்கன்னு. அதுக்கு இது எவ்வளோ சொன்னீங்களே, இது 550 ரூபா ஒன்று. இது அலுமினியமா, பித்தளை, இதுவும் பித்தளை. அவர் நினைச்சிருந்தா பிளாஸ்டிக்ல போட்டுருக்கலாம், ஸ்டீல்ல, பித்தளையில போடணும். இதுலயும் பித்தளை, இது எல்லாமே பித்தளையில செஞ்சாரு. எல்லாமே ஸ்டோரேஜ் ஆகமோகமா பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இங்க இத்தனை லைட்டு தான் இருக்கணும், குட்டியா ஃபேன் போட்டுக்கோங்க, கிச்சன்ல வேலை செஞ்சா கூட காத்தோட்டமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா போல. இதெல்லாம் வந்து எனக்கே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நான் வந்து இன்னொன்று சொல்லணும்னா, நான் ஒரு படப்பிடிப்புக்கு போயிருக்கும்போது ரவிவர்மன் சார்கிட்டயே சொன்னேன், சார் உங்கள் வீட்டு வேலை பார்த்தவர் தான் வந்து என் வீடியோ கட்டுறாரு அப்படின்னு. அப்படியா, யாருன்னா அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகல, ஏன்னா அவர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஸியாக. அப்புறம் பேசலாம், நம்ம டைம் கிடைக்கல. ஆனால் நான் பாலாஜி அவர் சொன்னதை செக் பண்ணிக்கினேன், ரவிவர்மன் சார்கிட்ட பண்ணிக்கினேன். ஆனால் வந்து அவர் அந்த பிஸி ஷெட்யூலில் இருந்தனால அப்படியா, நான் வீட்டில் கேட்டுக்கிறேன் அப்படின்னாரு. அடுத்த டைம் ஷூட் ஸ்பாட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக நான் கேட்பேன், வெற்றிகரமாக முடிச்சிருக்கோன்ட்டு. அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸில் வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. இங்கே வந்து இப்படி ஒரு கட்டிங் போட்டாங்க, உடஞ்சிருச்சு. இது வரைக்கும் பாருங்கள். இது ப்ரோ இருந்தாலும் அது மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டாரு. ஆனாலும் அதை சொன்னோன்னே என்ன பண்ணார், நேற்று நைட்டு உடனே எடுத்துன்னு வந்து அதை மாற்றி லெவலாக பண்ணி கொடுத்தாரு. அதுதான் அந்த நான் சொன்னல ஒரு வார்த்தை, நான் யாரும் என்ன குறை சொல்கிற அளவுக்கு பண்ணிடாத நான்ட்டு. அந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. சிங்கிள் ஃபேஸ் போதும் ப்ரோ, நான் காசு ப்ரோ 3 ஃபேஸ் வாங்கணும் ப்ரோ, ஒன்று இல்லைன்னா ஒன்று கரண்ட் வரும்னு சொல்லி கொடுத்தது எல்லாமே. இந்த ஸ்டெப்ஸு பற்றி பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஸ்டெப்ஸு யார் மேக் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒய்ஃப் இஃபானோட ஃபேனு. இஃபான் வீடு மாதிரியே இந்த பீஸ் வேணும் கேக்கு. இஃபான் வந்து டைல் போட்டிருக்காரு. அப்புறம் நாங்கள் இதை விட்டு போட்டுருந்தாரு, அதே மாதிரி பண்ணோன்ட்டு நாங்கள் வுட்லேயே அதே கலரில் தேடி டைல் போட்டோம். அதுக்கும் எங்கள் கூட வந்து என் ஒய்ஃப் கூட வந்து நானும் வந்தோம், அலைஞ்சி பார்த்து மேக் பண்ணி கொடுத்தாரு. இந்த ஸ்டீலும் பார்த்தீங்கன்னா இஃபான் வீட்டுக்கு போட்டிருக்க மாதிரி தான். ஆமாம், எல்லாமே சிலது என் ஒய்ஃபு சில சஜஷன் தேடும் போது கிடையாது. எல்லாரும் சேர்ந்தது தான் ஒரு வீடுன்னும் போது நம்ம சஜஷன்லேயே நம்ம பண்ணக்கூடாது. அதனால் நம்ம ஒய்ஃப் சொல்கிறதும் நம்மளுக்கு நல்லதாக இருக்கும்ன்ட்டு எல்லாரும் சொன்னதெல்லாம் வச்சு அவர்கிட்ட சொன்னேன். அப்போ பார்த்துக்கோங்க, ஒய்ஃபு, அம்மா, அப்பா, தங்கச்சி, சிஸ்டரு, நான், அப்புறம் எக்ஸட்ராவாக எல்லாரும் சொன்ன ஐடியாவெல்லாம் கேட்டு இவர் எவ்வளோ அடிக்கடி வருவாங்க, ஒரு 4-5 பேர். அவங்க வந்துட்டு என்ன சொல்லிட்டு போவாங்க, யாரு அது சொன்னாங்களேண்ணா, சரி ப்ரோ பண்ணிடலாம் ப்ரோ. அஜீஸ் அப்படி சொல்லுவான், வாசன் இப்படி சொல்லுவான். ஏன்னா அஜீஸ் இப்போ தான் வீடு வாங்கினா, 2 பேரும். ஆமாம், அந்த வீடை வந்து நானும் பார்த்தேன், மாப்பிள்ளையும் பார்த்தேன். மாப்பிள்ளை வந்து வாங்கிக்கிறியான்னா கடைசியாக நான் சொன்னேன், இல்லை மாமா பேசினார். நம்ம விக்கி என்ன ப்ரோ, அவர் வந்து வீடு சூப்பராக இருக்கணும். அப்போதான் ஒரு பழக்கம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன் ப்ரோ, அவன் சொல்கிற ஸ்லாங் எப்படி சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட் டைம் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துக்கிறாப்புல. அம்மா வீடு நான் நல்லா பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பாக நான் வருவேன், அந்த சைடு வருவேன். கண்டிப்பாக உங்களை நாளைக்கு பூஜைக்கு வருவான்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம் அவனோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல.